மக்கள் சொன்னபடி இந்த 40 டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயரை நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த வாட்டி இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தோம். அது என்ன தீர்மானம்னா, ரொம்ப நாளாக ஒரு பாரம் என்ன நம்ம சபையில் இது நான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் நான் ஒரு வாட்டி பைபிள் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வெரி குட், நோ ப்ராப்ளம், சூப்பர். பரவாயில்ல, முடிக்கலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. இப்போ முடிக்க வைக்க போகிறோம். நம்ம ஒரு 40 நாள் நமக்கு டைம் இருக்குது. 40 நாள் வால்யூம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகுமா ப்ளீஸ். 40 நாள் நம்மளுக்கு டைம் இருக்குது. இந்த 40 டேஸில் நம்ம வந்து ஃபுல் பைபிளை படிக்க போகிறதில்ல, முழு பைபிளை படிக்க போகிறதில்ல. அதற்கு மாறாய் நியூ டெஸ்ட்மெண்ட் மட்டும் முடிக்க போகிறோம். புதிய ஏற்பாடு மட்டும் 40 நாளில் நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், பிரதர் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் கணக்கு போட்டு கால்குலேஷன்லாம் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் மூளையை வச்சு நிறைய போட்டு பார்த்தேன். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 4 அதிகாரம் படித்தா போதும். 4 சாப்டர்ஸ் இல்லை 5 சாப்டர்ஸ் மட்டும்தான். 5 அதிகாரமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. 5 அதிகாரம் தான். 5 அதிகாரம் தான். அந்த 5 அதிகாரம் படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றது நான் கால்குலேட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிக்கலாம் இல்லை ஸ்லோவாக படிக்கலாம். ஃபாஸ்ட்டாக படிச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். ஸோ உங்கள் 24 மணி நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற டைம் என்னென்னா 20 நிமிஷம் மாத்திரம்தான். வேலை இருக்குது பிரதர், பிரதம மந்திரி மோடியோட நான் பெரிய ஆள், நிறைய நாடுகளுக்கு போகணும், நிறைய நாடுகளுடைய பொருளாதார நம்பி தான் இருக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி உங்களால் இந்த 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 ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் ஒரு கார்டு போட்டிருக்கேன். இந்த கார்டில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கணுன்றது எழுதியிருக்கு, என்ன சாப்டர்ஸ் படிக்கணும் ஒரு நாளைக்கு 40 டேஸ்க்கு. அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு பாக்ஸஸ் விட்டுருக்கேன் இந்த இடத்துல. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா, டே 1 முடிச்சிட்ட பிறகு உங்கள் கையெழுத்தை நீங்கள் போட்டுருங்க. சும்மா இன்றைக்கே போய் 40 நாள் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஒரு நாள் படித்து முடித்த பிறகு டே 1 கம்ப்ளீட்டட். நம்ம சர்ச்சோடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஆட் பண்ணி விட்டுறோம். அதில் டே 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இந்த சைன் போட்டு இந்த கார்டை நீங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோவாக எடுத்து அனுப்புங்க. ஒரு மேட்டர் ஆஃப் 1 மினிட் டைம் தான். அது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், பிரதர் எனக்கு படிப்பறிவே இல்லை பிரதர், எனக்கு தமிழே படிக்க தெரியாது, எங்கள் அம்மா அப்பா இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படிக்க வச்சாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நிறைய காரியங்களை நீங்கள் படிப்பீங்க, யூடியூப்பில் பார்ப்பீங்க. அதில் வந்து தமிழ் பைபிள், ஆடியோ பைபிள் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் காரியங்கள்லாம் வரும். அதில் நீங்கள் இந்த இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து மார்க் 1லேருந்து 4 வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த 4 அதிகாரத்தை நீங்கள் ஆடியோ பைபிளில் போடுங்க. போட்டுட்டு அந்த அந்த அவங்க படிக்கும்போது நீங்களும் கூட சேர்ந்து அப்படியே படிங்க, ரிப்பீட் பண்ணுங்கள். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி, அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின் அந்த ஆடியோ போக 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 நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் அதை ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அது படிக்கிறதுக்கும் டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன். 18 நிமிஷம் ஒரு 4 சாப்டர் படிக்கிறதுக்கு. 18 மினிட்ஸ் தான் உங்கள் லைஃப்பில். ஸோ நீங்கள் இதை என் கூட கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா 40 நாளில் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணோன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்டை நம்மளாம் முடிச்சிடுவோம். எதிர்பார்க்க சந்தோஷம்.